இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸில் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி ஏ-ஸ்டாரில் விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் வண்டி வந்திருக்குதுங்க. 2013 மாடலு, 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி 53,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக சூப்பரான கண்டிஷனில் இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டியோட நம்பர் TN 11W 1041ங்க. வண்டியோட பாடி லைன் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்கும், ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டியில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே கிடையாது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஓடி இருக்க கிலோமீட்டர் வெறும் 53,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நீட்டாகவே இருக்குது வண்டி. வண்டியில் பாடி லைனில் எந்த விதமான டேமேஜ், ஸ்க்ராட்ச், டென்ட் எதுவுமே இருக்காது. வண்டி ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி, ஃப்ளட்டு இந்த மாதிரியும் எதுவுமே கிடையாது. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இது எல்லாமே போட்டிருக்காங்க. முக்கியமான விஷயம், சின்ன வண்டி, ஆட்டோமேட்டிக் வண்டி, லேடி டிரைவனுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஓட்டி கற்றுக்கிறவங்க, இல்லை ஃபாரின்லேருந்து வர்றவங்க ஆட்டோமேட்டிக் விரும்பி எடுக்கிறாங்க, அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டி. இப்போ வண்டியோட இன்டீரியரு, பூட் ஸ்பேஸு, வண்டியோட இன்ஜினோட கண்டிஷன், சவுண்டு எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் பார்த்துடலாம். வண்டியோட ரேட்டுமே நான் சொல்கிறேன். 2013 மாடலுக்கு மார்க்கெட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேட்டுக்கு குவாட் பண்ணுறதுக்கு இருக்கேன். வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும். இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் காட்டுறோம் பாருங்கள், 53,126 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுங்க, ஏடி வந்துடும். இந்த வண்டியோட கியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏடி கியர் வர்றதுனால கியர் ஷிஃப்ட் ஆகிறதே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக தன்னால் அதுவே மாறிக்கும். இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது, ஏசி வந்துடுது. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் லுக்கெல்லாம் பாருங்கள், தெளிவாக நீட்டாக இருக்குது. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷனுமே பாருங்கள், 90% ரொம்பவே தெளிவாக சீட் கவருமே நல்லா இருக்குது. சின்ன சின்ன அழுக்கு இருக்குது. வண்டியோட சன் சைட்லாம் பாருங்கள், இன்னும் கவர் பிரிக்காமல் இருக்குது. வண்டியோட அப்பன்சர்லாம் நீட்டாகவே இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், ரியர் சீட் எல்லாமே சூப்பராக ஜம்முன்னு இருக்குங்க. ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், அடக்கமான ஒரு சின்ன வண்டி, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட ரிவர்ஸ் சென்சாருமே இந்த சென்டர் மிரர்லேயே ரிவர்ஸ் சென்சார் ஆப்ஷனுமே வந்துடுது. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட் கொடுத்து அதில் ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி காட்டிடலாம். வண்டியோட பூட் பாருங்கள், பூட்டில் அந்த பேடு கொடுத்துருக்காங்க. பேடு கீழே நம்மளுக்கு தேவையான லக்கேஜஸ்லாம் வச்சுக்கலாம். வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே வந்துடுது. அதுக்கும் கீழே போயிட்டோன்னா நம்மளுக்கு வண்டியோட ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு 70% கண்டிஷனில் வண்டியோட ஸ்டெப்னி வந்துடுது. 70-80% கண்டிஷனில் இருக்குது. ஸ்டெப்னி எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட இன்ஜினோட குவாலிட்டி, சவுண்டு எல்லாமே நம்ம பார்த்துருவோம். வண்டியோட ரேட்டுமே பார்த்துருவோம். வாங்க. வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணிட்டேன். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமுமே உங்களுக்கு வந்துடுது. ஆப்ராம் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாமல் தெளிவான ஆப்ராமு. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், சீல்டு இன்ஜின் தான். எந்த விதமான டேமேஜ், ஆயில் லீக்கு எதுவுமே இருக்காது. பக்காவான குவாலிட்டியில் கம்பெனி பேஸ்ட்டோட தெளிவாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட சவுண்டு எப்படி இருக்குன்றத நம்மளோட கேமராவை இன்செர்ட் பண்ணி அதையுமே காட்டுவோம். வாங்க பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ஸ்மூத் அண்ட் குட் கண்டிஷனில், ரொம்பவே கிளியராகவும் பக்காவான ஒரு நாய்ஸில் ஒரு தெளிவான கண்டிஷனோட அந்த வண்டி வந்திருக்கு. வெறும் 53,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்துடுது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வந்துடுது. 2013 3வது ஓனர் கண்டிஷனு. இந்த
இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 2,54,000 ரூபாய். இந்த 2,54,000 ரூபாய் ஃபிக்ஸட் கிடையாது, ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலான ஒரு தெளிவான கண்டிஷனோட ஒரு ஆட்டோமேட்டிக் கியரில் ஒரு தெளிவான வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டாட்டா நானோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நானோ ஆல்டோ K10 எல்லாம் ஆட்டோமேட்டிக்கில் கியர் நம்ம ஷிஃப்ட் ஆகும்போது 1லேருந்து 2க்கு ஷிஃப்ட் ஆகும்போது லேசான ஒரு ஜர்க்கு இருந்து மாறும். ஆனால் இந்த வண்டியில் அப்படி இருக்காது, மாறுறதே தெரியாத அளவுக்கு தன்னால் அடுத்தடுத்த கியர் மாறிக்கும். நம்ம ஈஸியாக வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும், பிக்கப்புமே நல்லாயிருக்கும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸுமே. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேவைப்பட்டால் உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. தாராளமாக எல்லாருக்கும் பிடிக்கிற அளவுக்கான குவாலிட்டியில் சூப்பரான கண்டிஷனில் லோ கிலோமீட்டரில் இந்த வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டியாகவும் நாங்கள் நம்புகிறோம். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.